காய்கறி கடை, பேக்கரி எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வானதி சீனிவாசன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள். போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிஸ்கட்டுக்கு எவ்வளவு வரி குறைஞ்சிருக்கு, இந்த லட்டுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இந்த ஜாங்கிரிக்கு, இந்த மைசூர் பாகுக்கு ஜிஎஸ்டி வரிய குறைச்சதுனால எவ்வளவு நன்மை பாருங்க மக்களுக்கு. ஒரு ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி மக்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு ஜிஎஸ்டி வரி குறைப்பை வந்து தீபாவளி பரிசாக அறிவித்திருக்கிறார் மோடின்னு சொல்லி உற்சாகம் மோட்ல பாஜக அறிக்கின்ற பொழுது காங்கிரஸ் இதை கண்டுக்கவே மறுக்குது. காங்கிரசுக்கு உள்ளபடியே ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று என்று பாஜக சொல்லுகிறதே. இல்ல காங்கிரசுக்கு ஏன் மாறுபட்ட கருத்து எதுவும் இருக்குதா? இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால நிறைய கார்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் படையெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு செய்தி பார்க்க முடியுது. நிறைய கார்கள் விற்பனை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? ஜிஎஸ்டி வரி குறைஞ்சதுக்கு பிறகும் ஏன் சார் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி உள்ளபடியே சேமிக்கப்படுகிறதா? ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு பலன் உள்ளதா? அப்புறம் ஆஸ் யூஷுவல் தங்கத்தின் விலை கண்ணாபின்னான்னு ஏறிக்கிட்டு இருக்குது. அது எங்க போய் முடியும்? இவை அனைத்தையும் பற்றி பேசுவதற்கு பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நம்மோடு திரு ஆனந்த் சீனிவாசன் இணைகிறார். வணக்கம் திரு ஆனந்த். வணக்கம் செந்தில். ஏன் உங்களுக்கு என்ன நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஏன் இவ்வளவு காண்டு, இவ்வளவு வைத்தறிச்சல்? அதாவது ஒரு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கிறாரு, அதை வரவேற்று சந்தோஷமா கொண்டாட வேண்டியதுதானே? அதை ஏன் அதை பத்தி எதுவுமே நீங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் நான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறேன், இப்போ உங்க சேனல்லையும் பேசுறேன். நான் பேசினா கட்சி பேசின மாதிரி தானே. ஏன்னா பொருளாதாரத்துக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு சார்பா நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது குறைச்சாருங்கிறதே தப்பு. ஒரு ஜனநாயகத்துல தனி மனிதனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தா கூட பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவே கிடையாது, ஒரு கவுன்சிலின் முடிவு. அந்த கவுன்சில்ல எல்லா ஸ்டேட்டும் பங்குபட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு சார்பா தங்கம் தென்னரசு சார் போயிருக்காரு, அவரும் ஒரு ஓட்டு போட்டிருக்கிறாரு. அது மாதிரி எல்லா மாநில நிதியமைச்சரும் சென்ட்ரல்ல இருக்கிற நிதியமைச்சரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. அந்த மீட்டிங்ல இல்லவே இல்லை முதல்ல. சரி, அதனால எங்கேயாவது மாலை இருக்குன்னா அந்த மாலை எடுத்து போட்டுக்கிறதுக்காக வந்துருவாரு. அதனால ஜிக்கும் இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுல வரப்போற நஷ்டம் ரெவென்யூ லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ரெவென்யூ லாஸ்ல 50% ரெவென்யூ லாஸ் ஸ்டேட்டுக்கு தான் போகும். வெறும் 24% ரெவென்யூ லாஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அது எப்படி? ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டி, ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஆட்டோ, அதுக்கப்புறம் டாஸ்மேக், இதுதான் மெயின் ரெவென்யூ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பல ரெவென்யூ இருக்கு. அப்படி கணக்கு போடுறச்ச சென்ட்ரலோட ரெவென்யூ ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டிங்கிறது 100 ரூபா சென்ட்ரலுக்கு ரெவென்யூ வந்ததுன்னா 24 ரூபா தான் ஜிஎஸ்டி வருது. சரி, ஒரு ஸ்டேட்டுக்கு நியர்லி 50% வருது. ஸோ இந்த ஜிஎஸ்டி குறைப்பதுல மேக்சிமம் வருவாய் நஷ்டம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தான் உண்டு, தமிழ்நாட்டுக்கும் உண்டு. சரி, அதனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு தான் பண்ணினார் அப்படிங்கிறதுல முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. சரி, இது முதல் பாயிண்ட். அப்ப ரெண்டாவது பாயிண்ட், தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னே வச்சுப்போம். அப்ப இந்த பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு இந்த 40% டாக்ஸ் ரேட்ல போட்டிருந்தா கூட பெட்ரோல் விலை 50 ரூபா 60 ரூபாய்க்கு வந்திருக்கும். அப்ப அதை மட்டும் ஏன் தீபாவளிக்கு கொடுக்கல? அத மாநிலங்கள் எதிர்க்குதுன்னு சொல்றாங்களே, நீங்க தான் சேர நினைக்கிறீங்க. மாநில அரசு தான் எதிர்க்குது. ஒரே ஜிஎஸ்டி ஃபார்முலா, இதுக்கெல்லாம் மாநிலம் ஒத்துக்கிச்சு, அதுக்கு மட்டும் மாநிலம் ஒத்துக்கலையா? நீங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்தீங்களா? ரெசல்யூஷன்ல தங்கம் தென்னரசு நான் குறைக்க மாட்டேன்னு சொன்னார? யோ, மாலையை வாங்கி போட்டுட்டா நான் தான் பண்ணேங்கிற, ஏயா குறைக்கலன்னா நீ பண்ணலங்கிற, இது எந்த ஒரு நியாயம்? கச்சா எண்ணெய் விலை வேற குறைஞ்சிருக்குது, ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, கச்சா எண்ணெய் விலையும் குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால இது சின்குட் டாக்ஸ் ரேட் 40%. சிகரெட்டு, குடிப்பழக்கம், குடிபோதை, இதுக்கெல்லாம் 40% ரேட்ல நீங்க போட்டிருந்தா கூட உங்களுக்கு ரேட்டு 50 ரூபா 60 ரூபா தான் பெட்ரோல் இருக்கும். ரைட்டா? இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். போன வருஷம் இந்த சமயம் டாலரோட விலை 82 ரூபா 83 ரூபா இருந்தது. இன்னைக்கு டாலரோட விலை 89 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு.
நீங்கள் போய் பேங்க்கில் வாங்கணுன்னா 89 ரூபா 20 பைசா 89 ரூபானே வச்சுக்கோங்க. கணக்குக்கு 90 ரூபானே வச்சுப்போம். 2% போட்டான்னா 2% மார்க்அப் இல்லாமல் எவனும் தரமாட்டான். 90 ரூபாய்க்கு தான் நீங்கள் போய் பேங்க்கில் வாங்க முடியும். 1 லிட்டர் பாம் ஆயில் $1 வச்சுப்போம். போன வருஷம் இம்போர்ட் பண்ணிட்டு தான் 82 ரூபா மேலே டியூட்டி போட்டிருப்பாரு. கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டு இங்கே வந்து நீங்கள் சொன்ன லட்டு, பன்னு, பிரெட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது வேணும். எது வேணும்? பாம் ஆயில் வேணும். இப்போ அதே பாம் ஆயில் ஒரே $1 இருந்ததுன்னா கூட இன்னைக்கு 90 ரூபா ஆயிடுச்சு. 82 ரூபாய்க்கு டியூட்டி போடாமல் 90 ரூபாய்க்கு டியூட்டி போடுவீங்க. ஓகே. அந்த 8 ரூபாய்க்கும் எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு அடிச்சு பிடிக்கிடுவீங்க. இப்போ அந்த காஸ்ட்லி பாம் ஆயிலில் கொண்டு வந்து அவன் போட்டான்னா எப்படி விலை குறைப்பான்? இந்த டியூட்டி நீ குறைச்சது 5% டியூட்டி குறைச்சது, இந்த பன்னுக்கு 5% ஜிஎஸ்டி குறைச்சதும் பாம் ஆயில் விலை ஏறிச்சு 10%ங்கிறதுக்கும் தானிக்கு தீனி சரி போயிருந்தின்னு சொல்லுவான். இப்போ மக்கள் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணுற 2 பொருளை பற்றி பேசுவோம். இப்போ இந்த நோட் புக்குன்னு ஒன்று இருக்குது. அதில் முன்னாடி எல்லா பேப்பருக்கும் 5% இருந்தது டியூட்டி. இந்த அட்டைக்கு 18% டியூட்டி இருந்தது. ஆனால் நோட் புக்குக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பேப்பரையும் 18% ஆக்கிட்டீங்க. அப்போ பேப்பர் விலை 10% ஏறினா நோட் புக் விலையும் 10% ஏறும். அப்புறம் ஜிஎஸ்டி குறைச்சிட்டேன்னா என்ன குறைச்சல்? இன்புட் காஸ்ட்டை ஏற்றிட்டீங்க. ஒன்று. இப்போ சப்பாத்திக்கு வந்து ரெடிமேடு சப்பாத்தி வந்து நீங்கள் போய் கடையில் வாங்கினா டியூட்டி கிடையாது, அதாவது ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு வாங்கினா 5% ஜிஎஸ்டி. சரி. இப்போ எங்கள் ஒய்ஃபு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து வீட்டில் தண்ணி போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணால் 5% டேக்ஸு. ஆனால் நான் போய் சப்பாத்தியாக வாங்கி சாப்பிட்டேன்னா 5% டேக்ஸ் கிடையாது. ஓகே. அப்ப என்ன சொல்றீங்க? வீட்டுல சமைக்காதீங்க. இல்ல, முன்னாடி நிர்மலா சீதாராமன் இது குறித்து கேட்டபோது பால் விலை, கேஸ் விலை எல்லாம் ஏறி இருக்குன்னு கேட்டபோது, எதுக்கு நீங்க வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, வீட்டுல சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அல்லது ஏன் வீட்டுல சாப்பிடுறீங்க, கேஸ் விலை ஏறி போச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமேன்னு சொன்ன மாதிரி ஒரு மீம்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. ஹோட்டல் விலையில சாப்பிட்டா 5%, சரி, வீட்டுல சாப்பிட்டா 5%. கடையில ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி வீட்டுல சாப்பிட்டா பர்சன்டேஜ் கிடையாதுங்கிறாங்க. கிடையாது. ஓகே, ரைட்டா? இப்ப புதுசா ஒரு பொருளைய கிளப்பி இருக்கீங்க. நேத்துலேருந்து எல்லா ஆடிட்டர்ட்டையும் பேசுறேன். 5% டேக்ஸ் போட்ட பொருளுக்கெல்லாம் இன்புட் கிரெடிட் கிடையாதுன்ட்டாங்க. நான் உடனே சந்தேகத்துக்கு 4 ஆடிட்டரை கேட்டேன். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுங்க, நோட்டிபிகேஷன் வரல, இதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்தா சொல்றோங்கிறான். இப்போ உங்க ஊர்ல வந்து திருநெல்வேலி மாவட்டம், நீங்க நல்லூர் கிட்ட இருக்கீங்க, வள்ளியூர் கிட்ட இருக்கீங்க. உங்க ஊர்ல ஒரு அண்ணாச்சி வந்து போய் டிமார்ட்ல பொருள் வந்து வாங்கி வச்சாருன்னு வைங்க. இப்ப அவர் ஒரு 4 சாமான் டிமார்ட்லன்னு போட்டு எடுத்துட்டு வந்து இறக்கினார்னு வைங்க. இப்ப டிமார்ட்லன்னு 5% ஜிஎஸ்டி போட்டு வாங்கியிருக்காரு. இவர் 5% ஜிஎஸ்டி போட்டு இன்புட் கிரெடிட் கேட்டா கொடுக்க மாட்டான். எது ஆஃப்டர் ஆல் 5% ஜிஎஸ்டி கிடையாது, இன்புட் கிரெடிட் கிடையாதுங்கிறீங்க. அப்ப அந்த 5% அவன் யார் தலையில ஏத்துவான்? என் தலையில தானே ஏத்துவான். கஸ்டமர் தலையில தான் ஏத்துவாரு. அப்புறம் என்ன ரேட்டு குறைஞ்சிருச்சீங்க நீங்க? ஓகே. இப்ப நான் வந்து எங்க நிஜமாவே ரேட்டு குறைஞ்சிருக்குங்கிறதையும் சொல்றேன். இப்போ மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், கார், 5 லட்சம் காரு, 10 லட்சம் கார்லாம் ரேட்டு குறைச்சிருக்கீங்க. ஓகே. இந்தியாவில் 100 பேர்ல 80 பேருக்கு நீங்க ரேஷன் அரிசி போடுறேன்னு நீங்களே பெருமையா தட்டிக்கிறீங்க. 80 பேருக்கு நாங்க போடுறோம், 80 பேருக்கு நாங்க கொடுக்குறோம்னு. நான் கேட்குறேன், ரேஷன் அரிசி சாப்பிட்றவனா 1 லட்ச ரூபாய்க்கு மோட்டார் சைக்கிள் வாங்க போறான்? இன்னைக்கு ஒரு சாதாரண மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னா 85லேருந்து 1 லட்ச ரூபா ஆயிடும். அப்ப வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பிட்றவன் எப்படி இஎம்ஐ கொடுத்து 1 லட்ச ரூபா மோட்டார் சைக்கிள் வாங்குவான்? முடியாது. ரேஷன் அரிசி சாப்பிட்றவன் வந்து கார் வாங்க போறான்னா 10 லட்ச ரூபாய்க்கு? கிடையாது. சரி, இந்த 32 இன்ச் டிவியில ரேட்டு குறைச்சிருக்கீங்க. ரேஷன் அரிசி வாங்குறவன் 32 இன்ச் டிவி வாங்கி பார்ப்பான்ல வீட்டில்? சரி, இல்ல, வாய்ப்பு இல்ல. ஸோ ஆக மொத்தம் இந்த 100ல் 80 பேருக்கு ஒன்றும் கிடையாது இதுல. ஓகே. மீதி 20%ல தான் என்ன பைக் வாங்கலாமான்னு யோசிப்பான். ஆனா ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி சேமிக்கிறார்கள் மக்கள்னு சொல்றாங்களே. நானே ஏதாவது ஒரு நம்பரை போட்டு சொல்ல வேண்டியதானே. ஓகே. இப்ப நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க செந்தில்.
இப்ப டாடா கம்பெனி இப்ப ஓப்பனா சொல்லிட்டான் 12,000 பேரை ம். வேலையை விட்டு அனுப்பிச்சாச்சு. ம். எந்த ஐடி கம்பெனிலையும் ஆளுக்கு வேலை சேர்க்கறது இல்ல. ம். இப்ப ஐடில இருக்கிறவங்களாம் பதட்டத்துல இருக்கான். அவன் வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ம். 4 வருஷம் கடன் வாங்கி பைக் வாங்குவான். அப்போ நம்மளுக்கு வேலை இருக்குமான்னு தெரியாத போது எஸ். நீங்க கடன் கொடுத்து பைக் வாங்குவீங்களா? மாட்டான். சரி. இப்ப அம்மையார் டாக்ஸை குறைச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மோட்டார் சைக்கிளை கொண்டு போய் புட்டுட்டு புது மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்காங்களா? இல்ல. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இல்ல. சரி. ஆனா இப்ப என்ன ஆகும்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதியே நீங்க வந்து டியூட்டி குறைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ம். அது அமலாக்கத்துக்கு செப்டம்பர் 22 ஆக்கியிருக்கீங்க. ம். இப்போ என் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன்னு வைங்கண்ணா, ம். அதுக்கு ஒரு 10 நாள் சோறே போடாம ஓகே. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு கொண்டு வந்து மட்டன் பிரியாணி வச்சா அது என்ன பண்ணும்? அவக்கு சாப்பிடுவோம். நிறைய அதான் சாப்பிடுவோம். ம். சாதாரணமாக இந்தியாவில் கார் வாங்கினவன் 45 நாளில் ரெகுலராக கார் வாங்கியிருப்பான். ஆமா. அவனுக்கு விலை குறையும்னு சொல்லி அவன் பட்னியாக காத்துட்டு வந்திருக்கிறான். அவ்வளவுதான். இப்போ திறந்து விட்டவன் ஓடி வந்து நாய் வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி, மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி அவனும் கார் வாங்குவான், பைக் வாங்குவான். ஏன்னா சரி. 45 நாள் தள்ளி போட்டிருப்பான் அந்த முடிவை. ம். அக்டோபர் மாதம் வந்து எப்போதுமே தீபாவளி மாதத்தில் சேல்ஸ் நிறைய ஆகும். ஓகே. நீங்கள் நிஜமாவே இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு குறைச்சிருக்காங்கன்னா, இந்த மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் சேல்ஸ்லாம் வந்து கரோனா லெவலுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அந்த லெவலில் தான் இருக்குது. ஓகே. அதுலேருந்து எழும்பலை. ம். அதாவது மக்கள் வந்து கரோனா லெவலுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்களோ அதோட கம்மியாக மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டரை வாங்குறதுனால ம். சேல்ஸ் ஏறலைங்கிறதுனால விலையை குறைச்சிருக்கீங்க. ம். அதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும்னா, போன வருஷம் அக்டோபர் நவம்பர் 25 இந்த வருஷம் பிகினிங்கில் இருந்த ஜேஎஃப்எம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் எவ்வளோ சேல்ஸ் நடந்தது, அடுத்த ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் எவ்வளோ சேல்ஸ் நடந்தது, ம். ஒரு 20% எக்ஸ்ட்ரா ஏறி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு நல்ல சேவிங்னு சொல்லலாம். ம். தீபாவளி அப்படி டைமு இல்ல. நவராத்திரி டைமில் நீங்கள் ம். ரேட்டை குறைச்சி வண்டியை விற்றுட்டு ம். இதுதான் அது இந்த செந்தில் வாழைப்பழம் கதை தெரியும்ல உங்களுக்கு? ஆமா ஆமா. அதானே அந்த இது. வாழைப்பழம் தான் இந்த அந்த ம். வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம்னு சொல்றேன் இருக்கிற மாதிரி இது. ம். அதனால இந்த வாழைப்பழ கதை முடியட்டும். இந்த ஜான்வரி பிப்ரவரி மார்ச்ல எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் தான் நிஜமாவே ஸ்கூட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கானா, மோட்டார் சைக்கிள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கானான்னு தெரியும். ஓகே. ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ம். ஒரு ஆள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சான்னா அவனை நம்பி 4 பேர் இருக்கிறான். ம். அந்த ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக இருப்பான், அந்த ம். ஆஃபீஸில் டீ சப்ளை பண்ணுவான், அந்த வெளியில் ஒரு பஜ்ஜி கடை சொஜ்ஜி கடை போட்டிருப்பான், ம். ஒரு கேப் டிரைவர் கொண்டு போய் ஆஃபீஸ் அவங்கள டெய்லி விட்டு வருவான், ம். ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும், ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கும், அங்கே ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு வேலை போயிடுச்சுன்னா 4 பேருக்கு வேலை போயிடுவாங்க. ம். இப்போ ஆட்களை குறைச்சிட்டான்னா அவ்வளோ கார் குறையும் இல்லையா, எஸ். எஸ். அவ்வளோ பேருக்கு டீ சப்ளை குறையும் இல்லையா, ஆமா. அந்த ஸோ ஏரியாவில் எல்லாரும் ரூமை காலி பண்ணி போயிட்டான்னா வாடகை குறையுமா? ம். ஸோ அந்த ஏரியாவுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுங்கிறீங்க. டெஃபினட்டாக பாதிக்கப்பட்டது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆள் போக மாட்டான் திரும்பி. சரி. நான் இன்ஜினியரிங் படித்து எனக்கு 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்காதுன்னா ம். எவன் இன்ஜினியரிங் காலேஜ் போவான்? இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி பண்ணுற ஓட்டுன்னு வாங்குற ஏரியாவில் ஒரு ஏரியா வந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியா ஒன்று தான். ஆமா. அந்த கொங்கு மண்டலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. ம். இத்தனை நாள் வந்து அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னா எனக்கு ட்ரம்ப் தான் பெரிய நண்பன்னா ம். ட்ரம்ப்பை கட்டி பிடிச்சி வைத்தியம் பண்ணாரு. ம். அகமதாபாத்தில் 1,00,000 பேரை கூட்டி மீட்டிங் நடத்தினாரு. ம். நம்ம சங்கி பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு யஜ்யம்லாம் பண்ணாங்க, பூஜையெல்லாம் போட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்ணா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு பாகிஸ்தானை அவன் அடின்னு சொல்ல, நீயா ம். போய் பாகிஸ்தான் அடிச்சுட்டு ம். சைனாக்காரன் பாகிஸ்தானோட சேர்ந்து உன் பிளெயின் எல்லாம் காலி பண்ணிட்டான். ம். அது வேற பாகிஸ்தான் பிளேயர் கிரிக்கெட் ஃபீல்ட்ல காமிச்சுன்னு இருக்கிறான் எப்படி ம். உங்க பிளெயின் விழுந்ததுன்னு. அது பண்ணது சைனாக்காரன், ஓகே. நிறுத்தி வச்சது ட்ரம்ப். ட்ரம்ப் சொல்றான் என்ன நோபல் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணுன்னு. இவரு முடியாதுங்கிறாரு. உடனே எக்ஸ்ட்ரா ஒரு 25% டாக்ஸ் போடுறான். ஓகே. 25 அது மேல ஒரு 25 அப்பனா 52% டாக்ஸ் வருது. ஓகே. இந்த டாக்ஸ் எதனால வருது? ரஷ்யாலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கி ரொம்ப ம். லாபம் பண்றோங்கிறான் ட்ரம்ப். ஓகே. இந்த கச்சா எண்ணெய் வருது யாருக்கு லாபம்? ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் லாபம். அதானிக்கா ஒரு அம்பானிக்கா? அது நீங்க அம்பானி மும்பை இந்தியன் ஓனர் அம்பானிக்கு தான் லாபம்.
ம். அந்த ஒரு குடும்பத்துக்கு லாபத்துக்காக என்டையர் கொங்கு மண்டலத்தையே கொண்டு போய் அடகு வச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு திருப்பூர்ல பிசினஸ் இல்ல, கரூர்ல பிசினஸ் இல்ல. ம். எல்லா ஒர்க்கரும் திரும்பி போறான். ம். ஏன்டா பிரதமரோட ஃப்ரெண்டு அம்பானி வந்து ரஷ்யா ஆயில்லேருந்து சீப்பா வாங்கி அதை ம். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ம். அந்த சீப்பா வாங்குற ஆயில இந்தியனுக்கு வந்து 45 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தா கூட நம்ம திருப்பூர் மக்கள் வந்து இதை தாங்கிப்பாங்க. ம். நம்மளுக்காடா பண்றாருடா தலைவர், எஸ். நம்ம மக்களுக்காக தியாகம் பண்ணலான்னு. ஆனால் நீங்கள் திருப்பூரில் இருக்கிறவன் தியாகம் பண்ணுறதா எதுக்குன்னா, பாவம் பிரதமரோட நண்பர் வீட்டில் கல்யாணம் வச்சாரு, ம். அதில் 3500 கோடி செலவாயிடுச்சு. ம். அதனால திருப்பூர் இருக்கிறவங்கலாம் பட்னியில் இருந்துட்டு அந்த நண்பர் ஏதாவது கொஞ்சம் காசு சம்பாதிக்கட்டும்னு சம்பாதிச்சுன்னு விட்டுட்டு இருக்கான். ஓகே. இந்த டாரிஃப் வந்து 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாசத்துல ஏதாவது ஒரு பிஜேபி அமைச்சர் இது மாதிரி ஆயிடுச்சே, ம். திருப்பூர்ல இப்படி ஆயிடுச்சே, ம். ஆம்பூர் வாணியம்பாடியில் இது மாதிரி ஆயிடுச்சே, அது மாதிரி ஏதாவது இப்போ கடையாக ஏறுற நம்ம எம்எல்ஏ வந்து கோயம்புத்தூர் எம்எல்ஏயாக இருக்கட்டும், இல்லை நிதி அமைச்சராக இருக்கட்டும், ம். திருப்பூரில் போய் இது மாதிரி உங்களுக்குலாம் வேலை போயிடுச்சே, ஆர்டர் போயிடுச்சே, நீங்கள் கட்டத்தில் இருக்கீங்களேன்னு என்னைக்காவது துக்கம் விசாரிச்சாங்களா? இல்ல. 56% டேக்ஸ் ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டாங்களா? இல்ல. குறையாத விலையை குறைஞ்சதுன்னு சொல்லி கொண்டாடுற எம்எல்ஏ ம். ஏன் திருப்பூரில் போய் அவங்கள நம்பி ஆடு மாதிரி ஓட்டு போட்ட ஏன் கொங்கு மண்டலத்துக்காக ஒரு கண்ணீர் சிந்துல? ம். சிந்தனமா வேணாமா? கண்டிப்பா. தம்பி அண்ணாமலை அந்த தமிழ்நா ஊர்ல தானே வராரு. ஆமா. அவர் ஏன் கரூர், இதெல்லாம் பேச ஈரோடு எல்லாமே மாட்டேங்கிறாரு? பாதிக்கப்பட்டிருக்கு. ம். ஆமா, அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ம். இருக்கிற 5 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ அந்த ஊர் தான் நினைக்கிறேன். எஸ். அந்த 2 எம்எல்ஏயும் ஏன் பேசல? ம். நிதியமைச்சர் பேசினாரா இல்லை பிரைம் மினிஸ்டர் பேசினாங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய் அமெரிக்காவோட வெளியூர் மினிஸ்டரை பார்க்குறாரு, மார்க் ம். ரூபியோ. ம். பேசுறச்சையாவது இந்த டேக்ஸை பற்றி பேசினாரா இல்லை H1B பற்றி பேசினாரான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த H1Bனால வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தான். ம். அதில் 70,000 பேர் இந்தியாவிலேருந்து போயிட்டு இருந்தான். ம். அந்த வேலை வாய்ப்பும் போச்சு. ம். அதை பற்றி ஏதாவது பேசுவார்னா பிரதமர் அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. இப்ப அதுதான் ஸ்ரீதர் வெம்பு ஒண்ணு சொல்றாரு. நல்ல வாய்ப்பு, இந்தியர்கள் கச்சப்பட வேண்டாம், இந்தியாவிலேயே நம்ம வந்து ஆய்வு செய்யலாம், இந்தியாவுக்கு திரும்பிடுங்க அப்படிங்கிறாரு. சார், டிசிஎஸ்லேருந்து 12,000 பேரை வேலையை விட்டு அம்ச லிஸ்ட்லாம் என்கிட்ட இருக்கு. சரி. அவனுக்கெல்லாம் மாதம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம். ம். ஸ்ரீதர் வேம்பு 3 லட்ச ரூபா சம்பளத்துக்கு எடுத்து நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என் சார்பாக கேளுங்க. சரி. ஸ்ரீதர் வேம்பு மாமா வந்து 12,000 பேருக்கு ஆளுக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாருன்னு கேட்குறீங்களா? ம். இந்த நாட்டுக்காக ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். யார் தியாகம் பண்ணுறது? அப்போ அம்பானி தியாகம் பண்ண வேண்டியதானே? ம். அவன் மட்டும் ரஷ்யன் கச்சா எண்ணெயை வாங்கி பாதி விலையில விற்கிறான். ம். ஏன் அவன் தியாகம் பண்ண மாட்டானா? சரி. ஏன் தமிழன் தான் தியாகம் பண்ணணும், குஜராத்திக்காரன் தியாகம் பண்ணக்கூடாது? தமிழ் மக்கள்லையே ம். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் நான் வேணா லிஸ்ட்டு தரேன். டிசிஎஸ்லேன்னு 500 பேருக்கு தெரியும் எனக்கு, வேலைக்கு போனவங்க விட்டு போனவங்களுக்கு. ம். அந்த 500 பேருக்கு இவருக்கு மாதம் 2 லட்ச ரூபா போட்டு சம்பளம் கொடுப்பாரான்னு கேளுங்க முதல்ல. அது எப்படி கொடுப்பாரு? நான் டிசிஎஸ்லேருந்து லாஸ்ட் சேலரி ஸ்லிப் வாங்கி தரேன். ம். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. ம். அதில் முக்கால்வாசி பேர் அவரோட மாமாக்கள் தான். அவரை மாதிரி ம். என்ன ம். மாதிரி அவரை மாதிரி இந்த மயிலாப்பூர், லேக் ஏரியா, ம். அதுக்கப்புறம் மாம்பழம், கோட்ஸே ஆண்டி இடம், அங்கெல்லாம் ஓகே. உங்களுக்கு வேலை போயிருக்குது. அவங்களெல்லாம் இவர் சேர்த்துப்பாரான்னு கேளுங்களேன். அவர் மற்ற இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறார்ல. இங்கே ம். 12,000 பேர் போயிட்டாங்க. ம். 500 பேருக்கு மேலே எனக்கே பேர் தெரியும். ம். முக்கால்வாசி பேர் இவங்களோட ஆதரவாளர்கள் தான். ம். கோட்ஸே ஆண்டியோட ஆதரவாளர்கள் தான். ம். நான் வேணா லிஸ்ட்டு தரேன், வேலைக்கு சேர்த்துப்பாரான்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே, கேட்டுருவோம். ம். ஏன்னா அது ஒரு வாதமா வைக்கப்படுகிறது. அதாவது எந்த மாதிரியான அதுதான் சிக்கல் நான் திரும்பி வந்தாலும் கேட்குறேன். இப்போ எஸ். அமெரிக்காலேருந்து முடியா டாட்டா உத்தியோகம்னா கவர்மெண்ட் உத்தியோகம் மாதிரி. ம். பெரியவர் போனார், ஒரே வருஷத்துக்குள்ள அதுக்குள்ளே எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ம். ம். யூனியன் பண்ணி மக்கள்லாம் கொந்தளித்துட்டு இருக்காங்க. ம். நான் வேணா லிஸ்ட்டை தரேன். அங்கே டிசிஎஸ்ல கடைசியாக என்ன சம்பளம் வாங்கிட்டாரோ அந்த சம்பளத்துக்கு ஆளை சேர்த்துக்க சொல்கிறேன். ஓகே. அவர் தான் நாட்டுக்கு சேவை செய்கிறவர் தானே. சரி. இந்த அதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. இன்ஜினியரிங் கண்டிப்பா. காலேஜ் படித்த பசங்களெல்லாம் அவர் வேலைக்கு சேர்க்கட்டுமே. ம். ம். அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் தெரிகிறது. நிறைவா ஒரு கேள்வி ஆனந்த், இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தங்கம் விலை அது போய்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு போகுது.
அது நேத்து கொஞ்சம் திருப்பி ஸ்லைட்லி குறைஞ்சு, நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க. அது இறங்கினாலும் ரூ. 100 200 இறங்கும். பட் ஏறிக்கிட்டு தான் இருக்குங்கிறீங்க. இப்ப ரூ. 500 இதற்குள் இறங்கிச்சுன்னா ரூ. 1000 ஏற போகுது. ஏறும். சோ இனிமேல் குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல இல்லையா? அது உறுதி. குறைஞ்சாலும் 2 நாள்ல ஏறிடும் திரும்பி. திருப்பி ஏறிடும். ஓகே. ரூ. 500 குறைஞ்சது திருப்பி ரூ. 1000 ஏறிடும் அப்படிங்கிறதா? சோ முதலீடு செய்ய விரும்புபவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் நீங்க அழுத்தம் திருத்தமாக பதிவு ரொம்ப செய்திருக்கிறீர்கள். நல்லது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு வெளிநாட்டு அனலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. ம். நம்ம இந்த லேக் ஏரியா ஆளெல்லாம் கூட அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ம். அந்த ஆளே என்ன சொல்றாரு, தங்கம் விலை இங்கேருந்து 75% ஏறுங்கிறாரு ஓகே. டாலர்ல. சரி. அதே சமயத்தில் ரூபாவும் அதிபாதாளத்துக்கு போச்சுன்னு வைங்க. ம். அப்போ வந்து 10,000 ரூபாங்கிறது 20,000 ஆயிடுங்கிறார் அவரு. ஓகே. அடுத்த 4 வருஷத்துல 10,000 20,000 ஆச்சுன்னா எவன் தங்கம் போடுறது? எஸ். கஷ்டம். அதுக்கும் கடைக்கடையா ஏறி இறங்குவாங்களா? ம். நிதி அமைச்சர் ஏறி, ம். ஏன்னா முக்காவாசி தங்க கடைன்னா மார்வாடி கடை, அவங்க நண்பர் கடை, ஆமா. அவங்களுக்காக உழைக்கிறவங்க. ம். அவங்கள்ட்ட ஜி தமிழ் ஜி ப்ளீஸ் கிவ் கோல்டு 5,000 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், எம்எல்ஏ மேடமை கேட்குறேன், உங்கள் சார்பு உங்கள் மூலமா இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல. எம்எல்ஏயும் அண்ணாமலையும் கேட்குறேன். ஜி கேட்டால் கொடுப்பார்ல. ஆ, ஆ. 24 கேரட் தங்கம் 5,000 ரூபா ஜிக்கா கொடுக்க மாட்டாங்களா? அது கொடுப்பாங்க. என்னங்க ஜிக்கா இப்படிலாம் தியாகம் செய்கிறாங்க? 5,000 ரூபா கிராமின் கொடுக்கலாம்ல. பண்ணாத வேலைக்கு பண்ணேன்னு மாலையை போட்டால் நாங்கள் சும்மா இருக்கணும். அதாவது 30 ஸ்டேட்டு, 1 2 ஸ்டேட் இல்லை, ம். 30 மாநிலங்களும் சேர்த்து லாஸ் எடுத்து மக்களுக்கு விலை குறைச்சா, ம். நான் தான் குறைச்சேன் என் ஃபோட்டோவை போடுன்னு சொல்லுவேன். இதை மட்டும் பண்ண மாட்டீங்களா? அதே மாதிரி ஒரு குடும்பம் சம்பாதிக்கணுங்கிறத மற்றவன்லாம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும். அப்போ ஜி நினைச்சா தான் 3 நாளில் போரை முடிச்சு வச்சிருவார்ல. எஸ். ரஷ்யா யுக்ரைன் போரை கூட 3 நாளில் முடிச்சிருவாருல்ல. ஆமா. இப்போ இந்த விலை ஏறுறதுக்கு காரணமே இந்த சைனாக்காரன் தான். இப்போ ம். இவர் நினைச்சா அப்படி ஜி ஜின்பிங்குக்கு ஒரு ஃபோனை போட்டு, டை இனிமே தங்கத்தை விற்காதரா அப்படின்னு சொன்னா தங்கம் விலை பாதி இறங்கிடுது. நீங்க ஜியை கம்மியா எடை போடுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆகாது. ஜி நினைச்சா தங்கம் 5,000 ரூபாய் ஆக்கிடுவார் தெரியுமா? சரி, இறங்கி சரி ஆக்கிடுவாரு. ஆமா. ஜி நினைச்சா எதுனாலும் சாத்தியம் தான். ஜி ஜி நினைச்சால் முடியாது எதுவும் இல்லை. நினைச்சாருன்னா ம். சைனாக்காரனுக்கு ஒரு ஃபோனை போடுவாரு. ம். ம். ஆனா உங்களுக்குலாம் தங்கம் நல்லது இல்லை. ம். உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி தான் கரெக்ட். ஓகே. தங்கம்லாம் A1 to A7 தான் தங்கம் வச்சுக்கணும். ம். பாருங்க, அவன் பாவப்பட்டவன் தங்கம் வச்சிருக்கிறான். நீங்கள்லாம் மிடில் கிளாஸ், உங்களுக்கு எதுக்கு தங்கம்? ஆல்ரெடி தங்கம் வாங்கி வச்சிருக்கிறீங்க. நம்ம ஊர் நியாயம் எப்படி தெரியுமா? ம். ஆல்ரெடி ஒரு 500 வருஷம் படிச்சவனே படிக்கணும். ஆமா. மற்றவன் படிச்சிடக்கூடாது, படிச்சு முன்னேறிடக்கூடாது. ஆமா. ரைட்டா? ம். நாங்க 5000 வருஷமா படிக்கிறோம், நாங்களே படிச்சுட்டு இருக்கோம், நீங்கள்லாம் படிக்கக்கூடாது. ம். ஆமா, எங்க தாத்தா முப்பாட்டா எனக்கு 2 கேஜி தங்கம் வச்சிருந்தா அந்த தங்கத்துல நான் சம்பாதிச்சுட்டே இருக்கணும். நீ ம். எதுக்கு தங்கம்லாம் வாங்கி கெட்டு போற? கரெக்ட். புரியுதா இல்லையா? புரியுது புரியுது புரியுது. ரைட். இல்லாட்டா ம். அக்கா தமிழிசை போய் ம். ஒரு கடையா ஏறி இறங்கி, ம். உங்களுக்காக நான் இவ்வளவு சேவை பண்ணி இருக்கிறேன்னா மக்களுக்கு 5,000 ரூபாய் கிராமுக்கு தங்கம் கொடுன்னு சொல்லலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. பன் ரேட்டை குறைச்சிங்களான்னு பார்த்தவங்க, ம். பெட் ரேட்டை குறைச்சியான்னு பார்த்தவங்க, ம். தங்கம் விலை குறையுமான்னு பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா. ஓகே. தங்கமாவது சேமிப்புக்காக வாங்குறாங்க, திருமணத்திற்காக வாங்குகிறார்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் விலையை ஏன் குறைக்கலைங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இன்னைக்கு இன்னொன்னு வந்து ஆவின் பாலுக்கு ஜிஎஸ்டி இல்ல. ஆனா அது ம். தெரியாம அவங்க போய் ஆவின் பாலுக்கு ஏன் விலை குறையலன்னு கேட்டாங்கன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பற்றிய தகவலோட நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம என்னத்த பண்றது? ம். ப. சிதம்பரம் அன்னைக்கோ சொல்லிட்டாரு சார், ம். ம். போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி கூட உங்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும்னு. ம். சரி, அவர் காங்கிரஸ்காரர் அப்படி சொல்லிட்டாரு. ம். இவங்களோட சேர்த்து சுத்திட்டு இருந்த சுப்பிரமணியன் சாமியும் இப்ப அதை சொல்றாரு. அவரதான் சொல்றாரு. ஆமா, பரகலா பிரபாகர் அதான் சொல்றாரு. அரவிந்த் சுப்பிரமணியம் இவங்களுக்கு அட்வைசரா இருந்தவரும் அதே சொல்றாரு. அதான் சொல்றாரு. இதை பார்த்தாது மக்கள் திருந்தினாங்கன்னா நல்லது. நல்லது. மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். அவர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் தமிழ் கேள்வியின் வாயிலாக. அவர்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு திரு ஆனந்த், உங்களுடைய வருகை, கருத்து பகிர்வு இரண்டிற்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. தமிழ் கேள்வி நன்றி. சொந்தங்களே, ஜிஎஸ்டி என்ற பெயரில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத திரு ஆனந்த் தெளிவாக எடுத்துரைத்தார். ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்ட போதெல்லாம் ஒரு தகவலை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்று சொல்வார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முடிவு,
ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு. ஒன்றிய அரசு உயர்த்தலங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் உயர்த்தியது என்று சொல்லுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் தான் குறைத்திருக்கிறது, ஆனால் மோடி குறைத்ததாக அவங்க அதை மாலையை அணிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும், இதையெல்லாம் குறைத்தீர்களே, பெட்ரோல் டீசல் விலையை, கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்துக்கு சென்ற பிறகும் ஏன் குறைக்கவில்லை என்ற கேள்விக்கு மோடி பதில் தருவாரா, அல்லது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் தருவாரா என்ற கேள்வியோடு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றி சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.